ஏண்ணே இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலயே. ஒரு பக்கம் என்னடான்னா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு. இப்போ என்னடான்னா குண்டை போடுறேன் அதை போகிறேன்னு சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிரும் போலயேண்ணே. என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது. அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வயதிலும் கண்டிப்பாக எல்லாருமே உபவாசிக்க முடியும். ஏதோ ஒரு பாருங்க உணவை ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம விட்டுட்டு நிறுத்தி வைத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஆண்டவரை தேடுவதற்காக உபவாசம் பண்ண நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால இந்த வசனத்தோடு சேர்ந்து ஒரு காரியத்தை யோசிக்கணும். நாளைக்கு இயேசு வரப்போறார். ஒரு நாளைக்கு இயேசு வரப்போறார். நானும் என் குடும்பமும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? சில நேரத்தில் பாருங்க சேர்ச்சுக்கு வர்றதே பெரிய போராட்டமாயிருது வீட்டில். தாத்தா அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்களா ஃபாஸ்டிங்கு? இல்லை தாத்தா, ஸ்கூலுக்கு போனாலே டயர்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறீங்களா தாத்தா ஃபாஸ்டிங்? நான் எப்படி உபவாசம் எடுக்கிறது? நான் டேப்லெட்லாம் போடணுமே. சரி ரொம்ப யோசிக்காதீங்க, ஆர்டர் பார்த்துக்குவாரு. ஜோ, பாஸ்டர் உபவாசம் எடுக்க சொல்கிறாங்க. நம்மளால் எடுக்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வயிறு வேறு தாங்காது, ரொம்ப வேலை. எப்படி இந்த உபவாசம் எடுக்கிறது? மற்றவங்களாம் எப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரில. ஹலோ, சோறு சாப்பிடுங்க, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் எப்படி உபவாசம் எடுக்கிறது? சமைக்கணும், உப்பு பார்க்கணும், அங்கேயே பாதி சாப்பிட்றேன். சோறை போறியா எடுக்கிறியா நீ? ஓ சாரி சாப்பிடுங்க. மா நாளைக்கு சோறு இல்லையாம்மா? உபவாசம் என்பது உங்கள் முழு சரீரத்தையும் கொண்டு ஜெபிக்கும் ஒரு வழி. இந்த உபவாச காலம் நமக்கு தெளிந்த புத்தியையும் தேவன் நம்மில் வைத்த நோக்கத்தையும் மற்றும் நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு தெளிவாக்கும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடித்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 25:28. இந்த உபவாச காலத்தில் தேவன் நம்மை ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கிறார். வாருங்கள், கர்த்தருக்குள் கட்டப்படுவோம், தேவனோடு சேர்ந்து ராஜ்யத்தை கட்டுவோம். இனிமேல் நம்ம ஆராதனை ஆன்லைனில் பார்க்காமல் ஆலயத்துக்கு எல்லாரும் செல்வோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தமாவோ.